நம்ம முன்னாடி போட்ட வீடியோ இந்த கூட்டத்தை பற்றி தான் போட்டிருந்தோம். இன்றைக்கும் அப்படி தான் ஒரு வீடியோ. அதாவது க்ரௌடுன்னா எல்லா க்ரௌடுக்கும் உங்கள் வீட்டில் உள்ளவங்கள அனுப்பாது. பெரியவங்க சின்னவங்க பேரம் இல்லாமல் ஒரு கட்சி கூட்டத்துக்கு அனுப்புறது எந்த அளவுக்கு பெனிஃபிட்டு, உங்களுக்கு எந்த அளவுக்கு பெனிஃபிட்டு அப்படிங்கிறத முதல்ல பாருங்கள். கூட்டம் கூடலாம். அதாவது கோயில் கூட்டம் வேறு, ஒரு பப்ளிக்கில் பிரச்சனைனா அங்கே ஒரு கூட்டம் வேறு, அதே மாதிரி இந்த கட்சிக்காரங்க கூட்டம் வேறு, இந்த மாதிரி நிறையா இடங்களில் கூட்டம் இருக்குது. ஸோ நம்ம ஒவ்வொரு இடத்துலையும் போகும்போது இது என்ன யூஸுங்கிறத முதல்ல பார்க்கணும். இதுக்கப்புறம் தான் அந்த கூட்டத்துக்கு போகலாமா வேணாமா டிசைட் பண்ணணும். சின்ன குழந்தைங்க, சின்ன பசங்க, அப்புறம் லேடிஸு, ப்ரெக்னன்சி லேடிஸ், இவங்கெல்லாம் ஒரு நம்ம விஜய் சாரோட கூட்டத்துக்கு போய் ஒரு 39 பேர் இறந்துருக்காங்க. அவரால் இது வரைக்கும் அந்த இறந்ததுக்கு உண்டான எந்த வித இதுவும் அவரால் கொடுக்க முடியாது. அவங்க செய்கிற தவறுகளை மற்றவங்க மேலே போர்ட்ரேட் பண்ண தான் பார்ப்பாங்க தவிர, நம்ம தப்பு பண்ணியிருக்கோம், நம்ம என்ன பண்ணணும், அடுத்து என்ன பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்க மாட்டாங்க. ஸோ அவங்களுக்கு அந்த கூட்டத்துக்கு டிசிப்ளினே இல்லைன்னு தான் சொல்லணும். அதாவது நமக்கு டிசிப்ளின் இல்லை. அதாவது நமக்கு எது வேணும் வேண்டாங்கிறது நமக்கு யோசிக்கவே தெரியல. அதாவது குழந்தைங்கள ஆரம்பத்துலேயே நீங்கள் வீட்டில் வளர்த்திங்கன்னா அவங்க பிற்காலத்தில் எது வேணும் எது வேண்டாம், எங்கே போகணும் எங்கே போகக்கூடாங்கிற ஒரு இதை தீர்மானம் பண்ண தெரியும், டிசைட் பண்ண தெரியும். அவங்க நம்ம ஒழுங்காக வளர்க்கலைன்னா அவங்க அந்த மாதிரியாக தான் இப்போ அந்த மாதிரி இடத்துக்கு தான் போவாங்க. போயிட்டு திரும்ப வருவாங்கங்கிறது கேரண்டி கிடையாது. ஏன்னா ஒரு லேடி சொல்லாங்க, நான் விஜயை காதலிக்கிறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆக்சுவலாக அவங்களுக்கு 30 வயசுக்கு மேலே. நான் விஜய் ஃபேமிலியை பார்த்து கூட சொல்லிட்டேன், நான் விஜய் லவ் பண்ணிகிட்ருக்கேன். அது வீட்டில் வளர்ப்பு சரியில்லைன்னா அவங்க அது மாதிரி தான் பேசுவாங்க. இது விதி அப்படின்னு சொல்கிறது. அதாவது ஆக்சுவலாக விதி இந்த மாதிரின்னு சொல்லுவாங்க இல்லையா, அதுதான் விதி. 39 பேர் இறந்தது என்ன ரீசன், என்ன காரணம் எதுவுமே தெரியாது. அவங்களுக்கு இந்த நாள் கடைசி நாளுங்கிறது கூட அவங்களுக்கு தெரியாது. ஆனால் யாருமே இல்லை, எல்லாம் இறந்துட்டாங்க. ஆளுங்கட்சி ஒன்று சொல்லுவாங்க, எதிர்கட்சி ஒன்று சொல்லுவாங்க. அப்புறம் நம்ம கூட்டம் போட்டவர் ஒரு கதை சொல்லுவார், சதின்னு, வெளிநாட்டு சதின்னு சொல்லுவார். அவ்வளோதான், அவங்க வேலைலாம் முடிஞ்சு போச்சு. ஒரு வாரம் இல்லை, 2 வாரம் இல்லை, 3 வாரம் முடிஞ்சு போனால் 1 மாதம் இதை பற்றி பேசுவாங்க. இதை பற்றி வாக்குவாதம் டிவியில் அப்படி இப்படின்னு அவங்களுடைய ஜென்ரேட் ஏறதுக்காக, அதாவது அவங்களுடைய சேனலுடைய டார்கெட் ஏறதுக்காக அவங்க அந்த டாபிக் எடுத்து பேசுவாங்க. அதுக்கப்புறம் ஒன்றுமே இருக்காது. அதாவது சுற்று போனாங்க, சுற்று போனாங்க, அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. ஸோ இதெல்லாம் முக்கிய காரணம் என்னென்னா, கையில் என்ன எடுக்கணும் என்ன எடுக்கக்கூடாதுங்கிறது தெரியல. குழந்தைங்களுடைய ஆரம்ப காலகட்ட வளர்ச்சி நம்ம சரியாக கவனிக்கிறதில்ல, பார்க்கறதில்லன்னு சொல்லணும். ஸோ அதை நம்ம ஃபாலோ பண்ணோம்னா இந்த மாதிரியான ஒரு எதிர்காலத்தில் இந்த மாதிரியான ஒரு இழப்பு, ஒரு பயங்கரமான ஒரு மனசோர்வான ஒரு விஷயம் நடக்காமல் இருக்கிறதுக்கு வாய்ப்பு. ஸோ இந்த தப்பு நடந்தது கூட, 39 பேர் இறந்தது கூட மக்களாகிய நாம தான் காரணம். நம்ம சுற்றி இருக்கிற ஆட்சியாளர்களாக யாரும் காரணம் கிடையாது. ஏன்னா எது வேணும் எது வேணாங்கிற டிசைட் பண்ணவே தெரியாத கூட்டம் போய் அதில் 39 பேர் இறந்துருக்காங்க. இன்றைக்கி கடைசி நாளும் தெரியும்.